எத்தனை படிக்கிற? சரி, உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். அந்த எல்லையில் உங்கள் எல்லையிலிருந்து இன்னொரு இடத்துக்கு திரும்புகிற இடத்துல ஒரு அம்மன் கோயில் இருக்கு. சார், ஆமாம். அந்த கோயிலிருந்து வலப்புறம் பார்த்தா தான் உங்கள் எல்லைகள் வரும். நீங்கள்லாம் என்னைய பூரணமாக நம்பி வந்து கும்பிட வந்துட்டீங்க, ரொம்ப மனப்பூர்வமாக. நீங்கள் வேறு மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் உங்கள் வீட்டுக்குள்ளே என் உருவத்தை வச்சு மனநிறைவாக நீங்கள் பூஜை பண்ணி கும்பிடுறீங்க. என்னுடைய திருநாமத்தை சொல்லாத நாளே இல்லை. அப்படி மன உருகி கும்பிட்டும் எங்கள் உள்ள வாழ்வுக்குள்ள ஒரு அமைதி இல்லையே கருப்பசாமி. இந்த அமைதி ஏற்று போகிறதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறது ஒரு கேள்வி. இந்த மகனுக்கு கடவுளுங்கிற ஒரு சக்தியை பற்றி நம்பிக்கை இருந்தாலும் குறி சொல்கிறது, ஜாதகம் சொல்கிறது போன்ற மனிதர்களை மீது இவருக்கு நம்பிக்கையும் அபிமானமும் குறைவு. ஆனாலும் நீங்கள்லாம் போகிற இடத்துக்கு நானும் வந்து பார்க்குறேன் அப்படிங்கிற எண்ணமும் இந்த யூடியூப் மூலமாக பார்த்து தெளிவாக இருக்குது. ஒரு நம்பிக்கையும் சேர்த்து தான் நீ வந்திருக்க. உண்மையா இல்லையா? ஆமாம். அதனால் இப்போ உன்னுடைய குடும்பம் சுமார் 4.25 ஆண்டுகள் கடன்பட்டு மனவேதனை அடைஞ்சிக்கிட்டு இருக்கும். எங்கு உழைப்புக்கு சென்றாலும் உடல் மட்டும்தான் ஓடி வாடி தாடுமே தவிர அந்த உழைப்புக்கு தகுந்த ஊதியமும் அதை சேர்த்து வைக்கக்கூடிய நிலைகளும் இப்போதைக்கு இல்லை. இப்போ இந்த பிள்ளைகளை ஸ்கூலில் சேர்க்கறதுக்கு கூட பணத்துக்கு என்ன செஞ்சால் சரி வருங்கிற கேள்வி உள்மனத்துக்குள்ளே இருந்து வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கு. அதுக்கு ஒரு தெளிவு கிடைக்காத விடை கருப்பசாமி தான் காப்பாற்றணும்னு உங்கள் உள்ளே ஏங்கிக்கிட்டு இருக்கு. உண்மையா இல்லையா? ஆமாம். அதனால் அடுத்த கட்டம் வேறு தொழிலுக்கு நான் போகிறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்கா? அடுத்து நானே எதிர்பார்க்கக்கூடிய பிளானிங்கில் ஏதாவது தொழில் அமைச்சு மனைவி மக்களோடு இங்கேயே இருந்து செயல்படக்கூடிய ஒரு பாக்கியம் எனக்கு உண்டுமா கிடையாதாங்கிறது எனக்கு ஒரு விடை கிடைத்து அது நடைமுறையாகி அப்படி ஜெயிச்சிட்டோம்னா நான் அந்த பூரணமான நம்பிக்கையை மேன்மையாக கொண்டு உங்களை தெய்வமாக வணங்குவோம்னு உன்னுடைய ஆத்மாவில் எண்ணம் இருக்குது. உண்மையா இல்லையா? கால் ஒன்று சொல்லலாம். வாழ்க்கை என்னும் ஓடமும் அதே போல் இன்னும் 9 மாதங்களில் நிறையான ஒரு வருமானம் கிடைக்கக்கூடிய ஒரு வழி கிடைக்கும். வெளிநாட்டில் உன்னுடைய தந்தையார் உடல் ஆரோக்கிய குறைவால் மனக்குறைவோடு வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிறார். அங்கே அவருக்கு வேலைகள் கிடைத்தாலும் மனம் நொந்து நம்ம பிள்ளை நல்லாலன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் அவன் கண்ணீர் குடிச்சிக்கிட்டு இருக்கான். உன்னுடைய கண் பார்வையில் அவரை வச்சு காப்பாற்றணுங்கிற ஒரு ஆசை உன் உள்ளத்துக்குள்ளே இருக்குது. அவர் தூரமாக இருந்து இந்த காலத்தில் கஷ்டப்படுவதை விட அவர் மனதை மாற்றி அப்படியே கொண்டு வந்து இந்தியாவில் கொண்டு வந்து சேர்க்கணும் கருப்பசாமி. அதனால் அந்த சேவையை எங்களுக்கு செஞ்சு தரணும் அப்படின்னு ஒரு எண்ணம். அப்பாவுடைய சொத்து உழைப்பு சம்பந்தமான பணம் நட்பு ரீதியாக வேறு யாருக்கும் போய் சேர்ந்து அவர் ஏமாந்துடக்கூடாது என்ற ஒரு எண்ணமும் ஒரு ஐயப்பாடும் உன் உள்ளத்தில் இருக்குது. அப்படி வராமல் காப்பாற்றி அவனை அங்கே கொண்டு வந்து சேர்த்தா போதுமில்ல. ஒரு பிள்ளை மாவட்ட ஆட்சித்தலைவராக ஆகுவான். இந்த பிள்ளை கண்ணுக்கு கண்ணாக வளர்த்ததுனால கண் டாக்டராக ஆயிடுவான். அற்புதமாக காப்பாற்றி உங்களை வாழ வச்சா போதுமில்ல. வெற்றி மாலை கொடுப்பான் அந்த குட்டி பிள்ளைகளுக்கு. இந்த பிள்ளையுடைய கையை பற்றி நேற்று இரவு நான் வாக்கு பண்ணேன். அப்பொழுது இவளுடைய அம்சத்துப்படி உடலில் ஏதேனும் சாய்ந்தாடம்மா சாய்ந்தாடே வரலாம். நான் போய் பார்த்தேன்ப்பா. உன்னுடைய எல்லைக்குள்ளே போன உடனே அப்படியே வலது புறத்தில் அம்மன் கோயில் இருக்குது, அதில் அங்காளம்மன்னு சேர்ந்து இருக்குது. சரிண்ணா? அதெல்லாம் தாண்டி மெயின் ரோட்டை தாண்டி போனால் முனியாண்டி இருக்கார். சரியா? கால் ஒன்று சொல்லலாம். என்னடா தம்பி எல்லாம் இருக்கியே, வரலாம். நீ அங்கே காலில் விழுந்துக்கிட்டு இருக்கும் பொழுது உனக்கு யாரெல்லாம் துரோகம் பண்ணாங்கிறத பூரா கண்டுபிடிச்சிட்டேன் நான். நீ யாரெல்லாம் நம்பி நட்பாக வச்சுருந்தியோ அவங்க அத்தனை பேரும் உனக்கு கோயந்தா போட்டுட்டாங்க. கள்ளக்கணக்கு எழுதி பணத்தை காட்டி நீங்கள் தான் எங்களுக்கு தர வேண்டியிருக்கும், ஏதோ பெரிய மனுஷன் உங்கள்கிட்ட ரொம்ப பேச வேண்டியதில்லை, அடுத்து வேறு தொழிலை பார்த்துக்கணும்னு சொல்லி பேச்சை நடத்தி குழப்பத்தை உருவாக்கியிருக்காங்க. உண்மையா? உண்மை. சுத்தமாக பணமே வரல. அதனால் அவங்க தண்டனை பெறக்கூடிய நேரம் வந்துருச்சு.
இனிமேல் உன் தொழிலை நான் வளமாக்கி வாழ வச்சு தாரேன், வெற்றியாக்கி தாரேன். கண்டிப்பாக வாங்கி தருவேன். அதில் என்ன சந்தேகம்? அப்படின்னா கருப்பசாமி எதுக்கு இந்த புலகத்தில்? பொண்ணுடைய வாழ்க்கை பிரச்சனையை செம்மையாக்கி தரேன். 3 மாதத்தில் அந்த பணத்தெல்லாம் வாங்கி தந்துடுறேன். நல்லா நடக்கும். சந்தோஷம். இல்லை, பொறுமையாக இருக்கணும். அதுக்கு ரகசியம் இருக்குது, பேசுவோம். நாளைக்கு காலைல 7 மணிக்கு பேசுவோம். அதே சேலம் எல்லை என் பிள்ளைக்கு நல்ல வாழ்க்கையும் அமையணும், எனக்கு தொழிலும் அமையணும்னு கேட்டு வந்தவன். கால் வந்துட்டு வா. வணக்கம், நல்லா இருக்குங்க. யாருக்கோ கோர்ட்டில் கேஸ் கிடக்கா? உனக்கு தானா? தம்பி, உன் மனசை சாமிகிட்ட கொடுக்கல, நீ இன்னொரு தடவை கால் வந்துட்டு வா. என்னாலும் வாழ்விலே கண்ணான காதலே. பாப்பா, 13 ஆண்டு காலங்கள் வாழ்க்கை சகல யோகத்திலே ஓடும். அன்னைக்கு உழைக்க, அந்த பணத்தை கொண்டு வீட்டில் வைக்க, மறுநாள் இருக்காது. இப்படி தான் அந்த வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்கும். இது நீ புதுசாக ஒரு கான்ட்ராக்ட் எடுத்து இந்த தொழிலாளிகளை யூனியன் கணக்கை வச்சு தொழில் நடத்தலாம் அப்படிங்கிற ஒரு பிளானை போட்டு நடந்ததில் அதுலேயும் பிரச்சனை வந்து ஒருத்தரும் ஒன்று சேர மாட்டோம்ட்டான். ஆக அந்த தொழிலையும் சரியாக பார்க்க முடியலை. அதனால் எனக்கு நிலைத்த வருமானத்தை பெற முடியலை. கருப்பசாமி, எனக்கு வருமானமும் வேணும், என் தொழில் எனக்கு மரியாதையும் வேணும். அப்படி நிலை எனக்கு உருவாக்கி கொடு. நிறைய முதலாளிகளை போய் பார்த்து அவங்களுடைய விவசாயத்தில் இருக்கக்கூடிய கரும்புகளை எல்லாம் நானே கான்ட்ராக்ட் எடுத்து வெட்டுறது மாதிரி ஒரு நிலையை உனக்கு உருவாக்கி தந்தால் போதுமா? கால் வந்துட்டு வா என் பிள்ளை. அது சரிதானே? ஜெயிச்சு தாரேன், நல்லா இரு. இவளுக்கு என்னப்பா செய்யணும்? இந்த வருஷத்தில் அவளுக்கு கல்யாணம் நடந்துடும்டா. வெற்றிகரமாக நடக்கும், செல்வாக்காக இருப்பாள். எனக்கு சில சமயத்தில் காது கேட்காதுப்பா. எனக்கு சில சமயத்தில் காது கேட்காதுடா. அப்படின்னா உத்தரவு அதான்னு அர்த்தம்டா. போயிட்டு வாங்க, கல்யாணத்தை முடிச்சு கொடு. சீக்கிரம் பேரம் பேத்தியை கையில் கொடுங்க, போங்க. கருப்பசாமிக்கு நீதிமன்றத்தில் வழக்கு. கால் வந்துட்டு வாடா தம்பி. நன்றாக விளக்கு. அது என்னது ஒரு வழக்கு? உட்கார். என்னப்பா வழக்கு? சரி, இப்போ என்ன செய்யணும் உனக்கு? தொழில் நல்லா போக மாட்டேங்குது. அப்படியா? எத்தனை, என்ன தொழில் அது? ட்ராவல்ஸ் வச்சுருக்கேன் சாமி. ட்ராவல்ஸ் வச்சுருக்கேன், சிங்கப்பூர் ஆகலான்னு போயிருக்கேன். 2 கொடுது. நம்பர் 2 உன் கையில் போடுதுண்ணே. ஏன்டா? ரெண்டு பொண்டாட்டியோடு வாழக்கூடிய அதிகாரம் உடையவன். தெரிஞ்ச ஒன்று தெரியாமல் ஒன்று. கால் வந்துட்டு வா. சரி இருக்கு. சரி, அது ஒன்றும் பெரிய விஷயம். உன்னுடைய டிராவல்ஸில் இப்போ வந்து 3 மாதமாக உனக்கு நினைத்த மாதிரி தொழிலில் தடை வந்திருக்கு. நீ நினைக்கிற இடத்துலேருந்து விசாக்கள் சரியாக முறையில் கிடைக்கிற. வாங்குகிற பணத்தை ரிட்டர்ன் பண்ணணும்னு சிலர் கேட்குறான். ஆனால் நீ கட்டினதுலேருந்து ரிட்டர்ன் பண்ண முடியாத தவறுகள் இப்போ இருக்குது. உன் மேலே குற்றம் இல்லை, நீ யார்கிட்ட கொடுத்தியோ அவங்க மேலே குற்றம். அந்த விசா கிடைக்காததுக்கு வேறு எதுவும் காரணமானு கேட்டேன். அங்கே உள்ள சட்ட பிரச்சனை. அவசரப்படுறதுனால போலித்தனமாக விசா கொடுத்து மக்களை ஏமாத்திடக்கூடாது. அதனால் லேட்டானாலும் பரவாயில்ல, கரெக்டாக வரணும். நான் ஏமாந்துடக்கூடாது, என்னை நம்பியிருக்கவங்களும் ஏமாந்துடக்கூடாது சாமி அப்படின்னு நினைக்கிறேன். ஒன்று. அதே மாதிரி இப்போ இது இல்லாமல் அடுத்த ஆட்களை நான் வெளிநாட்டுக்கு ஏற்றி விடுதோம்னு சொல்லி நம்ம பணத்தை வாங்கினா அது நடக்குமோ நடக்காதோ, அதுலேயும் நமக்கு ஒரு கெட்ட பேர் வந்துடக்கூடாதே அப்படிங்கிறத நினச்சி ஒவ்வொரு நாளும் வண்டியில் போவையில் மண்டையை தெளிச்சுக்கிட்டே போகிறான். அதெல்லாம் சரியாக்கி விசாவும் வர வச்சு மக்களையும் சேகரித்து உன் தொழில் நல்லா இருந்தால் போதுங்களா? ஓகே. அதுக்கு ஒரு ஆஃபீஸ் போடணுமே. இப்போ எங்கே வச்சுருக்கிறேன்? இந்த ஆஃபீஸ் எனக்கு பிடிக்கல, வேறு இடத்துல போட்டுருவோமா? கால் வந்துட்டு வா. ஆறு மாதத்துக்கு இந்த இடத்த வச்சுக்கா. ஒரு 6 மாதத்துக்கு இந்த இடத்த வச்சுக்காடா. அதுக்கடுத்து இன்னொரு இடத்த பார்த்து போடுவோம். வெற்றியாக்கி தரேன். அந்த வழக்கில் உன் பக்கத்தில் வெற்றி கிடைக்கும். ஏமாத்தாமல் காப்பாற்றுறேன். உன்னை ஏமாறாமல் நான் பார்க்குறேன். நல்லா இரு மகனே. தீர்த்தாச்சு. கையில் இருக்கு பாரு பணம், அசத்து. கருப்பசாமிக்கு என் பிள்ளையினுடைய வாழ்க்கை சரியாகணும்னு கேட்டு வந்தவங்க யார்? பையனுக்கு நல்ல சரியான வாழ்க்கை அமையணும்னு கேட்டு வந்தீங்களா? வாங்க. என்ன வேணும் பையனுக்கு? கால் வந்துட்டாங்க. என்னம்மா?
பிள்ளை இறந்து போச்சா? இன்னும் ஒரு தரம் கால் வந்துட்டு வரலாம். ஒரு ஜாதகம் வந்துச்சு, பார்த்தேன், கட்டி கொடுக்கலாம்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இன்னொரு ஆள்கிட்ட போய் காட்டினேன், இது பொருந்தாதுன்னு சொல்லுதாங்க. இப்படி மாறி மாறி ஒவ்வொன்றா சொல்லுதாங்க. எது உண்மைன்னு தெரியலை. அதனால் ஜாதகம் ஒரு பக்கத்தில் கிடக்கட்டும். கருப்புசாமி, நீ பார்த்து என் பிள்ளைக்கு கல்யாணத்தை முடிச்சு வைன்னு கேட்க வந்திருக்க. கால் வந்துட்டு வரலாம். எந்த மன கோயில் சிலையாக இருந்தாளம்மா. கொஞ்சம் கண்ண முடிக்கலாம். வீட்டுக்குள்ளே தண்ணி இருக்கிற இடம் வாஸ்து குறைவு. அதனால் குடும்ப வாழ்க்கை சொந்தமான ஒரு குறைபாடுகள் கொஞ்சம் இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த ஆவணியில் இருந்து கல்யாண காரியத்தை தொடங்கி ஐப்பசிக்குள்ளே நடத்தி வெற்றியாக்கி தாரேன். நடந்துடும். சந்தோஷமாக இருக்கலாம். வேணும். மேலே மச்சிலிருந்து கீழே விழுந்துட்டாரு. பரம்பரையிலலாம் குறைகள் ஒன்றும் இல்லை. அந்த பிள்ளையினுடைய ஆயுள் வந்து அவ்வளவுதான் எழுதப்பட்டது. யாருடைய குற்றத்திலையும் எந்த குறைகள்லையும் அது நடக்கவில்லை. ஆமாம், எனக்கு தெரியும். வண்டியில் போயிட்டு வந்து மேலேருந்து கீழே இறங்கிட்டார். அதுதான் உண்மை. அதனால் அதை விட்டுருங்க. இருக்கிற பிள்ளைக்கு தேவையான விஷயத்தை காப்பாற்றித்தார். இந்த வீட்டை நீங்கள் மாற்றி விடுங்கள். 9 மாதங்கள் அதுக்குள்ளே மாற்றிடுங்க. நல்லது. வேறு இடத்துக்கு போயிருங்க. பூர்வீகமும் வேண்டாம், வாடகை வீட்டில் போய் இருங்க. அதுக்கு ஒரு காரணம் இருக்குது, நான் சொல்கிறேன். போயிருங்க. கருப்பசாமிக்கு மலப்புரம் கூப்பிட்ட ஊரை தவிர வேறு யாரும் வந்து முன்னால் நிற்காதீங்க. என்ன கூப்பிட்ட ஊரை தவிர யாரும் வந்து முன்னால் நிற்கக்கூடாது. அவள் ஒரு நவரசன. அது யாரே? பக்கத்து விடா அம்மா அண்ணா அங்கேயே நில்லுமா. கூப்பிடும்போது வா. இப்போ என்னப்பா செய்யணும் உன் பிள்ளைக்கு? கண்ண முடிக்கா. தொண்டையிலிருந்து நெஞ்சு வர எரியுது. மூச்சு எடுக்கிறது கஷ்டமாக இருக்கும். என்ன, ஏதோ ஒரு தெய்வத்தின் சக்தி உடம்பை தொடர்ந்த மாதிரி ஒரு சில சமயங்களில் அறிகுறிகள் காட்டும். பேக்கோளாறு எல்லாம் இல்லை. இந்த நோய்க்கு வந்து குணமாக்கிடுவோம். உன் பிள்ளை வெகு தூரமாக போய் வேதனைப்பட்டு நொந்துக்கிட்டு இருக்கான், தலை காட்ட முடியாமல். அவனுடைய பொருளாதார கடன் சிக்கலை நீக்கி குடும்பத்தோடு கொண்டு வந்து ஒன்று சேர்த்து தந்தால் போதுங்களா? காலன்னு சொல்லலாம். பையனை வர வைக்க, அவன் கடனை தீர்த்து தாரேன். இன்னும் 3வது முறையில் உனக்கு நோய் தீர்ந்துடும், வெற்றி ஆயிடலாம். காலம் வந்துட்டுவாமா. வரலாம். என்ன வேணும்? பாட்டில் அங்கே இருக்குது, குடிக்கா தம்பி. எவ்வளோ காலமாக குடிச்சிக்கிட்டு இருக்க? எப்படி நிப்பாட்ட முடியும்? அப்போ நீ முதலே கல்யாணம் முடிக்கிறது வேண்டான்னு இருக்க வேண்டியதானே? ஓஹோ, அது சரி. இப்போ குடிக்க போறியா நிப்பாட்ட போறியா? பாட்டில் அப்படி நிப்பாட்டலாம் கேட்கல. குடிக்கிறது நிப்பாட்டலாமுங்க. நீங்கள் 2 கிட்ட வாங்க, அவனை கொஞ்சம் தனியாக பார்ப்போம். வாயா, கண்ணை மூடுப்பா.
அப்பா கருப்பசாமி, இவன் ஆத்மாவை கொஞ்சம் காட்டு எனக்கு. இந்தாப்பா குடிக்கலாம். குடிக்கலாம்னு பிராந்தியம் இல்லை, எலுமிச்சாரு 3. படிப்படியாக இவன் குடியை நிப்பாட்டி கடனை தீர்த்து தாரேன், குடும்பத்தை வாழ வச்சு தாரேன். இந்தா நல்லா அப்போ சொல்லி தானே அவனுக்கு இருக்கும். வா, இவனை படிக்க வச்சுருவோமா? இந்தாடா படித்து அரசு வேலைக்கு போவேன். நல்லா மிகவும் சரி, அந்த தேவதை உனக்கு துணை கொடுக்கும். போயிடலாம். கருப்பசாமிக்கு கருப்பசாமிக்கு தாமரை சேரி அப்படி ஒரு ஊர் இருக்கா? தாமரை சேரின்னு ஊர் இருக்கா? இன்னொரு தடவை காலில் வந்துட்டு வரலாம். சங்கம் முழங்கும் தீரு வாங்கம்மா. என்னம்மா வேணும்? உன் மகன் இந்த கோயிலுக்கு இங்கே வந்தால் அவன் 3 கண்டிஷனில் அவன் நீங்க வேண்டியிருக்கும். அதனால் இங்கே வரமாட்டோம்ங்கிறான். புரியுதா? இப்போதைக்கு அவன் வந்து கடன் வாங்கியிருப்பான், நிறைய மன கஷ்டம், ஊராக போய் தொழில் பார்க்குறதுல ஒவ்வொருத்தரத்தை வாங்கி தலையில் போட்டுக்கிட்டான், சில பொருட்களை இழந்து வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கான். அவனை திருத்தி தெளிவு பண்ணி தந்தால் போதுமா? காலில் வந்துட்டுவான். வரலாம். ஒரு இடத்துல படுத்திருக்கும் பொழுது பணத்தையும் விட்டுட்டான், பொருளையும் விட்டுட்டான். அது அவனுடைய கவனக்குறைவில் வந்தது தான். கூட்டாளிகள் கூட்டம் சரியில்லை. அதனால் இனிமேல் தெளிவாக்கி தரேன். அவனுக்கு ஒரு 4 மாதங்களுக்கு கிரகங்கள் காணாது. சற்று பொறுமையாயிரு, ஜெயிப்போம். வா, பக்கத்தில் வா. வா, நல்லா ஆக்கியா வாமா. கர்பதாமிக்கு காரமடை செங்குருவி செங்குருவி என்ன குருவி? காரமடை செங்குருவி. பாட்டு பாடுவோம், நம்மளும் கொடுக்கிறது பாடித்தான்னு தான் அவர் நினைக்காரு. கோவை மாவட்டம். இது காரமடை கோயம்புத்தூர் மாவட்டம் தானே? பார்த்தீங்க, எனக்கு தெரியாது, சும்மா சொன்னாங்க. இவனுடைய உடல்நிலையில் நரம்பு சம்பந்தமான தளர்ச்சி இருக்கு. அந்த பிக்ஸு இனிமேல் வராமல் இவனை காப்பாற்றி படிக்க வச்சு தந்தா போதும்ல. கால் ஒன்று தரலாம். ஏய் தம்பி, ஜாமீன் கையெழுத்து போட்டவனே சும்மா இருக்கியாரா? வேற என்னம்மா வேணும்? இந்தா கடையில் கொண்டு இந்த பொருளை வை, உனக்கு வருமானம் பெருகும், தொழில் வளரும். வண்டி ஆவணி மாதம் 20ஆம் தேதிக்கு மேலே வண்டி எடுத்துக்கா. போயிட்டு வா. கர்பதாமிக்கு கர்பதாமிக்கு நான் யாரை கூப்பிட்டேன்? வா, கால் வந்துட்டு வா. கூப்பிடாம வர சரி, இது பார்த்துக்கிடுவோம். உன் சட்டை துணி ஏதாவது காணாமல் போச்சா இடைப்பட்ட காலத்தில்? போயிடுச்சு சார். ஏதா எப்போ போச்சு? 1.5 வருஷம் இருக்கும். என்ன காரணம்? வீட்டில்
வீட்டில் கொஞ்சம் இதாக இருந்து போயிடுச்சு. அப்படி போன நாள்லேருந்து உன் உடல்நிலையும் சரியில்லை, உன் குடும்பமும் சரியில்லை, அதில் மந்திரம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி நீ கற்பனை பண்ணிக்கிட்ட. ஆமாம். உண்மைதானே? கால் வந்துட்டு வா. நடத்துனது உண்மை. குடும்பத்தில் பொண்டாட்டி வந்து என்னைக்கும் எதிரியாக மாறிட்டானா யாரையும் நம்பக்கூடாது. உண்மையா இல்லையா? இப்போ உன் குடும்பம் எங்கே இருக்குது? குடும்பம் கோயம்புத்தூரில் இருக்குது. சரி, இப்போ என்ன வேணும் உனக்கு? எனக்கு நிம்மதி வேணும். அவள் கூட சேர்ந்து நிம்மதி வேணுமா, தனியாக வேணுமா? தனியாக வேணும். அவள் இன்னொரு இடத்துல நிம்மதி அடைஞ்சிக்கிட்டு இருக்கா. சரிண்ணா? உனக்கு இனி ஒரு வாழ்க்கை அமையும். நல்லா இரு, சந்தோஷமா இரு, உனக்கு நிறைய பணம் கிடைக்கும், புண்ணியம் மிதி. போ. கர்மசாமிக்கு பாத்தியா எப்படி இருக்கு ரகசியம்? உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். அந்த எல்லையில் நான் கர்மசாமியும் இருப்பேன், தாய் மாறி ஆத்தாலும் இருப்பான். 3.5 ஆண்டு காலங்களாக உன் வீட்டில் உடல்நிலை சரியில்லாமல் மனவேதனை அடைந்திருக்கும் தாயாரும், பண விஷயத்தால் நிறைய நஷ்டங்கள் மனவேதனையும், ஒரு வீடு சொத்து சொந்தமான மனக்குழப்பம் குடும்பத்திலும் நடந்து கொண்டிருக்கும். இருக்கா? கால் வந்துட்டோம். அதே போல நான் படித்த படிப்புக்கு தகுந்த ஒரு வேலை கிடைக்கணும்னு சொல்லி 2 ஆண்டு காலமாக ஒரு பெரிய முயற்சி. அந்த முயற்சி இதுவரை வெற்றியாகலை. அதனால் கர்மசாமி, நீ நினச்சா அந்த வேலை எனக்கு போட்டுத்தர முடியும், எனக்கு நீங்கள் அந்த வேலை கிடைக்குமா, வாங்கி தரணும் அப்படின்னு கேட்குறேன். அந்த வேலை உனக்கு கிடைக்கும். 2026 7வது மாதத்துக்குள்ளே அந்த வேலை கிடைக்கும். மாத சம்பளம் அந்த கோயிலில் நடக்கக்கூடிய தர்மத்துக்கு கொடுத்து கொடு. அத்தனையும் வாழ்த்தி வெற்றியாக நடக்கும். நல்லா இருக்கும் மகனே. சொல்லவும் தானே? வா பா. ஏலே தம்பி, இது யாருல தெரியாது உனக்கு, ஆனால் ஊர் ஒன்று. அப்படியா? தென்கரையா வடகரையா? சோழவந்தானில் தென்கரையா வடகரையாப்பா? கால் வந்துட்டு வா. உங்கள்கிட்ட வேறு வழக்கம் நம்ம பேசக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன் நான். நல்லா உட்கார். அங்கேயும் அழகர் ஆற்றுல இறங்க வராங்களா? சரணாப்போ அது எந்த கரை? என்னடா விவரம் வைத்தலை இதை? காலம் வந்துட்டு வா. அவருக்கு ஒரு அடையாளத்தை எடுத்து கொடுப்போம். உட்காரலாம். என்னப்பா வேணும்? அவங்களுடைய பண கஷ்டம், உடல் கஷ்டத்தை தீர்த்து தரேன். என்ன யூடியூப் பண்ணுங்கப்பா. என்ன சொன்னாங்க டாக்டர்லாம்? அதை தள்ளி நின்றுமா? இடுப்பு, தண்டுவடம், மூளை இந்த பகுதிகளில் செல்லக்கூடிய நரம்பில் வந்து பாதிப்பு நடந்திருக்கு. அதனால் ஒரு அதிர்ச்சியும் நடுக்கமும் இருக்குது. இது வந்து தமிழ் வைத்தியத்தில் மசாஜ் பண்ணுறது போன்ற வைத்தியத்தில் அது குணமாகும். நீ நினைக்கிற மாந்திரிக தந்திரத்தால் நடந்த சம்பவம் அல்ல. அதுக்காக பூஜை வைப்பது, தகடு கட்டுவது அத்தனையும் தவறானது. மருத்துவத்தால் இதை தீர வைக்கிறேன், குணமாக்கித்தானேன். போதுங்களா? கால் வந்துட்டு வாப்பா. வாடா தம்பி. உன் பேர் என்னடா? உட்காந்து ஏந்தி. என்ன நினச்சிக்கான்? ஒரு குத்த வச்சு உட்காரு. அப்படி இல்லைடா, குத்த வச்சு இருக்கணும், எந்திக்கணும். நல்ல நிதானமாக எந்தி. 3 மாதம் கூட்டுவாம்மா, இவரை சரியாக்கி வெற்றியாக்கி தரேன். இந்தாப்பா, கடன் படாமல் காப்பாற்றுறேன், ஆயுளுக்கு கண்டம் இல்லாமல் ஆக்குறேன். ஏன் ஆயுளுக்கு கண்டம் இல்லாமல் ஆக்குறேன்? அந்த வார்த்தையை பற்றி உனக்கு எதுவும் விவரம் தெரியுமா? தெரியாது. இவன் ஒரு நாள் இரவில் தூங்குகிற பொழுது நமக்கு இந்த நிலைகளோடு இந்த குடும்பத்தை காப்பாற்றக்கூடிய நிலை இல்லை. நைட்டோட நைட்டா யாருக்கும் தெரியாமல் நம்ம செத்து போயிடணும்னு நினச்சான். நினைக்கிறியாடா? அதனால் அவனை சாயோட மாட்டேன். அப்படி இந்த நல்லா இருக்கு, மங்களமாக இருங்க. என்னப்பா உன் முன்னாடி நல்லா பேசுவாளா? வாய் பேசுவாளா? ஆ
பேசலாம் சாமி. அதான் நரம்பு சம்பந்தமான பிணியும் மனநிலை சம்பந்தமான குறையும் இருக்குது. இதை குறைவாக நீக்கிறதுக்கு எத்தனையோ முயற்சிகள் எடுத்தும் நடக்கலை. அதனால் இது குணமாகுமா, எழுப்பி விட முடியுமா முடியாதா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. கால் வந்துட்டான் என்னப்பா சொல்கிறாங்க, பா என்ன சொல்கிறாங்க, டீ குடிக்க சொல்கிறாங்களா? இன்னும் 4.25 மாதத்தில் உன் மனைவியுடைய ஆரோக்கியத்தில் மாற்றம் கிடைக்கும். இந்த வயிறு, இந்த இடுப்பு சம்பந்தமான இடத்துல சவ்வு நரம்பும் பிடிப்பு இருக்குது. அதையும் சரியாக்கி வெற்றியாக உஷாராக எந்திக்க வச்சா போதுமா? வேறு என்ன வேணும்? கேன்சர்னு சொல்லி தான் ஹாஸ்பிட்டலில் வச்சுட்டு பாதிக்கப்பட்டிருக்குப்பா. ஆனால் இப்போதைக்கு உயிர்கண்டம் இல்லை, காப்பாற்றி தரேன், வெற்றியாகலாம். கர்மசாமிக்கு குடும்பம் இன்னைக்கு பிரிந்து மனவேதனைக்குரியதாக இருக்கும். இந்த பிரிவு நிலைகளுக்கு காரணம் ஒரு வழியில் உள்ள பெரியவங்க தான் காரணம். யார் என்று புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நிலைகளை தவிர்த்து உன் பிள்ளை குட்டிகளை ஒற்றுமையாக பெருமையாக வாழ வச்சு தந்தால் போதுங்களா? பேரன் பேத்திகளை கொஞ்சம் வச்சா போதுங்களா? கால் வந்து சொல்லலாம். இன்னும் ஒரு கேள்வி கேட்டுக்கலாம்ப்பா. இன்னும் ஒரு கேள்வி கேட்டுக்கலாம். என்ன வேணும்? அந்த வழக்கு வெற்றியாகிறதுக்கு 6 மாத காலம் அவகாசம் இருக்குது. வெற்றியாக்கி தரேன், கூட இருந்து காப்பாற்றி தரேன். இந்தாப்பா, பக்தர்கள் அமைதியாக இருங்க, பக்கத்தில் வரணும். அம்மா அதே அருப்புக்கோட்டை பிள்ளையின் வாழ்க்கையை பற்றி காட்டு வந்தவங்க. ஏப்பா ஏப்பா என்னப்பா பிள்ளை எங்கே இருக்குப்பா? முதல்ல எல்லாரும் அமைதியாக நின்று பழகுங்க. பக்தர்கள் கொஞ்சம் அமைதியாக இருங்க. உன் எல்லைக்குள்ள போய் பார்த்தேன். என் தங்கை காளியும் மக மாரியும் நானும் குடியிருக்கும் இடம். உண்மையா? இப்போ 1.25 ஆண்டுகளாக பிள்ளையனுடைய வாழ்க்கைக்காக போராட்டம். அதில் வெற்றி அடைய முடியவில்லை. தொழிலும் அமையணும், வாழ்க்கையும் அமையணும். இதுக்காக எத்தனையோ முயற்சி செய்து நடக்கலையே, ஏன்? இதுதான் உன் கேள்வி. கால் ஒன்று சொல்லலாம். யாரு? அதே விஷயம். வேற என்னப்பா வேணும்? ஒற்றுமையாக வாழ வச்சு தரேன், நல்ல வாழ்க்கையை அமைச்சு தரேன். உன் கூட நான் இருக்கேன். இந்த மகளே, என்னைக்கும் செல்வாக்காக இருப்பேன். சந்தோஷம், மகள். நீதிமன்றத்தில் வழக்கு அருப்புக்கோட்டையா? கால் ஒன்று வரலாம். வரலாம். என்னப்பா வழக்கு, என்ன செய்யணும்? கால் விட்டு வரலாம். இன்னும் ஒரு முறை. ஆஞ்சநேய மூர்த்தியே, நீங்கள் வரையில என்ன காரணம்? வரலாம். எப்பா ஆஞ்சநேயர் கோயில் எங்கப்பா இருக்கு? ஆஞ்சநேயர் இருக்கா? பெருமாள் கோயில் பக்கத்தில் இருக்கா? வாங்க. 12 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே சொத்து சொந்தமான வழக்காடுதலும் மனவேதனைகளும் சூழ்ந்து வந்துச்சு. ஆனால் இப்போ ஓராண்டு காலங்களாக அழுத்தங்கள் கூடி நீதிமன்றத்தில் நின்று வெற்றி கிடைக்குமா கிடைக்காதாங்கிற குழப்பம் இப்போ உள்ளத்தில் ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த கேஸில் உன் பக்கத்தில் நேர்மை இருக்குது என்பது உண்மை. அதனால் இதை ஜெயிச்சு தாரேன். ஒரு பிள்ளையினுடைய கிரகத்தின் காரணத்தினால் ஒரு சொத்தை நீ இழக்க வேண்டும் என்னும் விதி உண்டு. அதை பெற்று ஒரு சிறிய விற்பனையில் விற்று செல்வமாக்கி தாரேன். கால் ஒன்று வரலாம். கருப்பசாமி, நான் வச்சிருக்க தொழிலை எனக்கு தடையில்லாமல் நடத்தி கொடு, கடன் போட்டுக்கிட்டு இருக்கேன், காப்பாற்றி கொடுன்னு கேட்டோம். இந்தாப்பா சொத்தை மீட்டி தரேன், ஆபத்து இல்லாமல் காப்பாற்றி தரேன். வேறு என்னப்பா வேணும்? இதோ செப்டம்பர் 20க்கு மேலே தொழில் அமையும். சந்தோஷமாக இருக்கலாம். போயிட்டு வாங்க.
வர்றான்